லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சாமியை எந்த அளவுக்கு கும்பிடுறாங்களோ அதற்கு இணையாக அந்த சாமியினுடைய புகழ் பரப்பிய அந்த சித்தர் பெருமாளையும் ஒவ்வொருத்தரும் கும்பிட்டுட்டு இருக்காங்கங்கும் பொழுது, சித்தர்களினுடைய காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சா, இல்லை சித்தர்கள் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? சித்தர்கள்னா யாரு? ஞானத்தினுடைய உச்சம், மெய்ஞானம், அறிவு, உடலை பற்றியான தெளிவு. அப்போ நம்ம மனிதர்களுக்கு என்ன தேவை? உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நீ முருகன் அடையக்கூடிய நிலை. இதை கற்றுக் கொடுக்கணும். இது கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவை தானே. அப்போ அதுக்கு தான் சிவன்றது முருகன்றது ஒன்று தான். அது ஒரு டைப், அது வேற வேரியண்ட்டு, இவர் வேறு வேரியண்ட்டு. ஆனால் சித்தர்கள் சொல்லக்கூடியது மெய்ஞானம் தான். சிவன் அதான் நான் சொல்லலை. சிவன் எப்படின்னா, நம்மளுடைய தாத்தா பாட்டி பூட்டை அப்படி ஆண்டவர்கள் அந்த ஊருக்கு ஒரு காத்துக்கிட்டு நிற்பார், காவல்காரராக இருப்பார். அவரை எல்லைச்சாமின்னு வச்சுருப்போம். அவங்களுக்கு ஒரு குலதெய்வமாக இருப்பார். அவருக்கு போய் நம்ம படையல் போடுவோம், சாமி கும்பிடுவோம், எல்லாம் பண்ணி. இது எங்கள் தாத்தாவோட அப்பா சிலம்புல ஸ்பெஷலு. அப்போ யார் பிறந்திருக்கா? திருப்பி தாத்தாவே பிறந்திருக்கு. உடல் நம்ம பெண்ணு. ஆனால் அந்த எனர்ஜி, அந்த எண்ணம், அந்த தாட்டு, அந்த சிலம்பு இன்னும் முடிக்கலது. அது இந்த உடலுக்குள்ள நம்மளுடைய ஆதி அனாதின்னு சொல்லக்கூடிய ஆற்றலே ஸ்ரீலங்காவில் தான் ஆரம்பிக்குது. இன்னும் சொல்லணும்னா 7வது அறிவுன்னு சொல்லக்கூடியது தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஏலியன்ஸ். இந்த ஏலியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இனிமேல் யுகத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. ஏலியன்ஸ்ன்றது அந்த என்ற என்ன குறிக்கக்கூடியது அந்த ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் தான் சித்த நிலையின் உச்சம். ஸ்ரீலங்கா ஒரு பெரிய பேசுபொருளை வரப்போது. 7வது இடத்திற்கான ஆற்றல் அங்கே இருக்குது. ஞானத்தை தேடி பயணிக்கக்கூடியவங்க எல்லாரும் ஸ்ரீலங்கா போவாங்க. ஸ்ரீலங்கா போகிறவங்களுக்கெல்லாம் அந்த ஞானத்தை தேடி, அதாவது கதிர்காமம் இருக்கு இல்லையா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தர்கள் சார்ந்த, சித்தர்களினுடைய ஆன்மீகம், சித்தர்களினுடைய அனுபவம், அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி சித்தர் நிலையை அவங்க அடைஞ்சாங்கன்ற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் சிவகங்கை நாகதீபா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். நல்லதே நடக்கும். மேம், இன்னைக்கு சித்தர்களினுடைய வழிபாடு அப்படிங்கிறது தமிழகத்தில் ரொம்ப தலை சிறந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாமியை எந்த அளவுக்கு கும்பிடுறாங்களோ அதற்கு இணையாக அந்த சாமியினுடைய புகழ் பரப்பிய அந்த சித்தர் பெருமாளையும் ஒவ்வொருத்தரும் கும்பிட்டுட்டு இருக்காங்கங்கும் பொழுது, சித்தர்களினுடைய காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சா, இல்லை சித்தர்கள் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? நல்ல கேள்வி. சித்தர்கள் அப்படின்றது முருகனுடைய ஒரு ரெப்ரசன்ட். அதாவது முருகனுடைய ஒரு எப்படி சொல்லலாம்னா, முருகன் அனுப்பி இங்கே இந்த உலகத்துக்குள்ள மனிதரோடு மனிதராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில். ஏன்னா முருகன்றது டைரெக்டாக வந்துட்டார்னா, முருகன்றது நம்ம வழிபடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸோட ஒரு ஒரு விஷயத்தோட வர முடியாது. அவர் ஒரு எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜியை நம்மளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சித்தர்கள்னா யார்? ஞானத்தினுடைய உச்சம், மெய்ஞானம், அறிவு, உடலை பற்றியான தெளிவு. அப்போ நம்ம மனிதர்களுக்கு என்ன தேவை? உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நீ முருகன் அடையக்கூடிய நிலை. இதை கற்றுக் கொடுக்கணும். இது கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவை தானே. அப்போ அதுக்கு தான் அந்த சித்தர்கள் நிலையை அடையக்கூடிய ஆத்மாக்களை அந்த உடலை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. மேம், இப்போ பொதுவாக சித்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சித்தர்கள் சிவபெருமானினுடைய அந்த ஒரு வழியில் வந்தவங்க, சிவபெருமான் அவங்கள ஆட்கொண்டாங்க, இந்த மாதிரியான தகவல்கள் தான் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இன்னொன்று, திருமூலர் துவங்கி எல்லாருமே அவர்களுடைய பாடல்களில் அதிகமாக பாடப்பெற்ற ஒரு கடவுளாக இருக்கிறவர் சிவன் தாங்கும் பொழுது, முருகருக்கும் சித்தர்களுக்கும் இருக்க இந்த சம்மதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது மேம்? அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான். சிவன்றதும் முருகன்றது ஒன்று தான். அது ஒரு டைப், அது வேற வேரியண்ட்டு, இவர் வேறு வேரியண்ட்டு. ஆனால் சித்தர்கள் சொல்லக்கூடியது மெய்ஞானம் தான். சிவன் அதான் நான் சொல்லலை. சிவன் எப்படின்னா, சிவனை நம்ம சரி பண்ணாதான் முருகன் நிலைக்கு நம்ம அடைய முடியும். சிவனை நம்ம சொல்லுவாங்க இல்லையா, சுடுகாட்டு சாமின்றாங்கல்ல. சிவனை சுடுகாட்டுக்கானவர்னு சொல்கிறது காரணம் அப்படின்னா, அவர்
ஒரு 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 விஷயத்துக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா சிவனை அதை கண்களை மூடுறது தானே சிவத்தத்துவம். கண்களை மூடி நம்ம தியானத்துக்குள்ளே போகணும்னா அப்போ சிவனுடைய அனுமதி நம்மளுக்கு தேவை. அதுதான் சொல்லுவாங்க, நந்தியினுடைய அனுமதியோடு தான் நம்ம சிவன் அடைய முடியும்னு சொல்கிறது. நந்தி நம்ம மனம் தான் நந்தி. அப்படின்னு இருக்கிறப்போ அந்த சிவ தத்துவத்துக்குள்ளே சித்தர்கள் வந்து சிவனை வழிபட்டு முருகன் நிலை அடைகிறது. சிவனை வழிபட்டுன்றது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா குலதெய்வத்தை வச்சு நம்ம அதை கனெக்ட் பண்ணலாம். குலதெய்வ வழிபாடே நம்மளுக்கு அப்படி தான் வந்தது. எப்படி வந்ததுன்னா நம்மளுடைய ஆன்மாக்கள், நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்களை மீண்டும் மீண்டும் ஏன் ஆத்மாக்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது ஆத்மஸ்வரூபம் தான். நம்ம உடம்புக்குள்ளே நம்ம எடுத்துக்கிற சுவாசமும் ஆத்மஸ்வரூபம் தான். இந்த சிரசின் வழியாக நம்ம உள்ளே போகிறது எடுக்கிறது இது எல்லாமே நம்ம முன்னாடி வாழ்ந்த தாட்ஸ் தான், எண்ணங்கள் தான் இறைவன். அப்போது சிவன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஆத்மாக்களின் தலைவன், அவனை நம்ம சரி பண்ணணும். அப்போ குலதெய்வத்தை எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம குலசாமி அப்படின்றது நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள், ஒரு குறிப்பிட்ட காலம். சிவன்றது லிஜெண்ட். இது ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுடைய தாத்தா பாட்டி பூட்டை அப்படி ஆண்டவர்கள் அந்த ஊருக்கு ஒரு காத்துக்கிட்டு நிற்பார், காவல்காரராக இருப்பார். அவரை வந்து எல்லைச்சாமின்னு வச்சுருப்போம். அவங்களுக்கு ஒரு குலதெய்வமாக இருப்பார். அவருக்கு போய் நம்ம படையல் போடுவோம், சாமி கும்பிடுவோம், எல்லாம் பண்ணி அவரை சாந்தப்படுத்தினா தான் நம்ம வந்து வாழ்வியலுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியும். அப்படின்னா அவருக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கணும். அந்த கோயிலில் போய் சாப்பாடுலாம் போட்டு அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டா நம்மளுக்கு சரியாயிருமா? இருக்குது, தொடர்பு இருக்குது. ஏன்னா இந்த கண்கள், அதான் நான் சொல்ல மீண்டும் மீண்டும், நீங்கள் இந்த கண்களால் காண முடியாது. அது மெய் ஞானத்தை மெய் ஞான கண்களால் காண முடியும். அதுதான் சித்தர்களுடைய நிலை. அப்படின்னு இருக்கப்போ தான் இந்த வழிபாட்டு முறையில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு, நீ போய் நீங்கள் ஜாதகம் பார்க்குறவங்களாம் பாருங்களேன், நிறைய கஷ்டப்பட்டு இருக்கவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, நீ போய் குலசாமியை கும்பிடுப்பா, அவருக்கான படையெல்லாம் போடுப்பா, ரொம்ப நாள் நீ குலசாமி கும்பிடாமல் இருக்குப்பா அப்படின்னா, இதை நம்ம வெளிப்படையாக என்ன சொல்லணும்னா, அது நிறைய பேர் தவற எடுத்துடக்கூடாது. நமக்கு தீங்கு செய்யக்கூடியதே குலதெய்வம் தான். அதை நன்மையாக மாற்றுறதுக்கு தான் நம்ம வழிபாட்டுக்கே போகிறோம். அது வந்து ஒரு பெரிய சூட்சமம். ஏன் அப்படின்னா, அவங்க எதெல்லாம் செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்க அந்த ஊருக்காக தியாகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போது அந்த ஆன்மா இன்னும் அதனுடைய ஆசைகள், அதனுடைய எண்ணங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அப்போது நம்ம அதை நினச்சி அதுக்கு ஒரு படையலை போட்டு அதை மகிழ்ச்சி படுத்தினா தான் அது நம்மளை வாழ விடும். ஏன்னா நம்ம எல்லாம் வம்சாவளி, அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நீ என்னை நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அது அதனுடைய எனர்ஜியை கேட்கும். அது எல்லாமே ஆத்மஸ்வரூபம். நிறைய பில்லி சூனியம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு எனர்ஜி இருக்கும்ல. எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கண்டுபிடிச்சி எடுத்து சயின்ஸாக கொடுக்கக்கூடிய விஷயங்களில் தான் வந்து கடவுள் வழிபாடு அப்படின்னு இருக்க போது தான் சிவ தத்துவமே. சிவன் யாருன்னா ஒட்டுமொத்த ஆன்மக்கு. இப்போ எப்படி குலதெய்வம் சொல்கிறோமோ அது மாதிரி எண்ணங்களுக்கு தலைவன். அதனால தான் சுடுகாட்டு தலை சாமின்றாங்க. சுடுகாடு யார்? இறந்த உடல்களை விதைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் இடுகாடு, சமாதி. அதனுடைய ஆதி அனாதி சமாதின்றது எது அப்படின்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சமாதி நிலையை அடைஞ்சிட்டாரு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சமாதி நிலையை அடைந்து விட்டார் அப்படின்னாலே சமாதிக்கு போய் இருந்து தியானம் பண்ணக்கூடிய நிலை. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் ஒவ்வொரு வழிபாட்டு முறையில் எடுக்கிறப்போ சுடுகாட்டில் போய் தவம் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். இது இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா கோவிலே அதுதான். இல்லை மன்னன் குடியிருக்கக்கூடிய இடம். அந்த கோவிலில் போய் நீ மெடிடேஷன் பண்ண கிடைக்குதுல்ல. மன்னர்கள் அந்த உடலை பிதைக்கப்பட்ட இடம், உடல் பிதைக்கப்பட்ட இடம் சமாதி. அந்த சமாதிக்கு மேலே சிவலிங்கம். அப்போ அந்த கோவிலில் தானே நீ போய் தியானம் பண்ணுற, அதுதான் சமாதி நிலை. அப்போ இறைவனை அடைவதற்கு முதல்ல வந்து சிவன் தான் அந்த ஆதிக்கும் தலைவன். யாருக்கு? இறந்து போன நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வாழ்வியலுக்குள்ள நாம் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இப்போ ஒரு குழந்தை வந்து சிலம்பில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது எங்கள் தாத்தாவோட அப்பா சிலம்பில் ஸ்பெஷலு. அப்போ யார் பிறந்திருக்கா? திருப்பி தாத்தாவே பிறந்திருக்கு. உடல் நம்ம பெண்ணு, ஆனால் அந்த எனர்ஜி, அந்த எண்ணம், அந்த தாட்டு, அந்த சிலம்பு இன்னும் முடிக்கலது. அது இந்த உடலுக்குள்ளே வந்து திரும்ப சிலம்பாட்டம் ஆடுது. அப்போ நம்ம யார்? இப்போ இருக்க வாழ்ந்துக்கூடிய இதைத்தான் முற்பிறவின்னு சொல்கிறது. முற்பிறவின்றதுலாம் ஒன்றுமே இல்லை. முதல்ல இருந்தக்கூடிய விஷயம் மீண்டும் இந்த பிறவியில் நம்ம அனுபவிப்போம். அதனால தான் நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, நம்ம யாரெல்லாம் ஒரு விரோதியை பார்க்குறோமோ அவங்களோடலாம் நம்ம வந்து சமரசமாக போகும் பொழுது முற்பிறவியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கான சமநிலை கிடையாது. அப்போது இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேட்ட விஷயத்தில் நான் சொல்லணும். ஸ்ரீலங்கா, இதில் ஒரு பெரிய விஷயத்த, ஸ்ரீலங்காவுடைய ஒரு ஆற்றல் இருக்குது. நம்மளுடைய ஆதி அனாதின்னு சொல்லக்கூடிய ஆற்றலே ஸ்ரீலங்காவில் தான் ஆரம்பிக்குது. முருக தத்துவமே ஸ்ரீலங்காவில் தான் ஆரம்பிக்குது. அது எப்படி மேம்? அது எப்படி அப்படின்னா,
நம்ம இப்போ 6 அறிவு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி 7வது அறிவுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஆத்மாக்களின் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. 6 அறிவுன்றது நம்ம வாழ்வியல் தத்துவம். 6வது அறிவு அடைஞ்சிட்டோம்னா பகுத்தறிவு. ஓ, இவங்ககிட்ட இதைத்தான் பேசணும், இவங்ககிட்ட இதைத்தான் செய்யணும். ஆனால் 7வது அறிவு, நம்மளுக்கு அறிவு நிலைவுகள் நிறைய இருக்குது. 7வது அறிவுன்றது மனித வாழ்வியலுக்கு அப்பாற்பட்ட சக்தி. அதை பேசணும்னா நிறைய பேர் மனிதர்கள், அதுதான் சித்த நிலை. அவங்களால மனிதர்களுக்கு அது உணர முடியாது, பயப்படுவாங்க. ஐயோ இப்படி இருக்குமா, இதெல்லாம் இப்படி இருக்குமா? ஏன்னா அவங்க வாழ்வியல் வாழ வந்திருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபர்கள் மனிதர்கள். நான், நீங்கள் எல்லாருமே மனித வாழ்வியலுக்குள்ள மகிழ்ச்சியாக காலை எழுந்திரிச்சோம், சமைச்சோம், சாப்பிட்டோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபர்கள். அவர்களுக்கு 7வது நிலை அப்போ அதனால தான் சித்த நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த 7வது நிலையை எல்லாராலும் அடைய முடியாது. ஆனால் அடைவது 6வது நிலையவாவது நம்ம அடையணும். அடைஞ்சாதான் இறைவனை போய் நம்ம உள்ளே போயாவது என்ட்ரி ஆகி அந்த உள்ளுக்குள்ளேயே நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்வை ஆனந்தமாக அனுபவிக்கலாம். அந்த 6வது அறிவுக்கு இன்னும் சொல்லணும்னா 7வது அறிவுன்னு சொல்லக்கூடியது தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஏலியன்ஸ். இந்த ஏலியன்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இனிமேல் யுகத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. ஏலியன்ஸ்ன்றது அந்த 7 என்ற என்ன குறிக்கக்கூடியது அந்த ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் தான் சித்த நிலையின் உச்சம். சித்த நிலையில் இருக்கக்கூடிய அது ஸ்ரீலங்காவில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். நான் உணர்ந்தது ஸ்ரீலங்கா வந்து அழிந்து பிறந்தது. நான் சொன்னேன் இல்லையா, அழிந்து பிறந்ததில் ஒரு ஆற்றல் இருக்கும். இப்போ காலகட்டத்தில் பழமையெல்லாம் புதுப்பிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பாருங்களேன், சிவலிங்கங்கள் நிறைய பூமியில் தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் புதுசாக எங்களுக்கு இப்போ இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு லிங்கம் இதை தோண்டுனா வந்துச்சு, எங்கள் தாத்தாவோட தோட்டத்தில் இருந்துச்சு, இந்த கிணத்துலேருந்து எடுத்தோம், எங்கெங்கேருந்து வந்துகிட்டே இருக்குது சிவலிங்கங்கள். புதுசாக அந்த கோயில்களை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அந்த ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏலியன்ஸுக்கு வேலையை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆன்மாக்களினுடைய தலைவன் சிவன். அந்த தத்துவத்தில் ஸ்ரீலங்கா இன்னும் சொல்லப்போனால் பெரிய இடத்தை நீ அடைய போது. ஸ்ரீலங்கா ஒரு பெரிய பேசுபொருளாக வரப்போது. 7வது இடத்திற்கான ஆற்றல் அங்கே இருக்குது. ஞானத்தை தேடி பயணிக்கக்கூடியவங்க எல்லாரும் ஸ்ரீலங்கா போவாங்க. ஸ்ரீலங்கா போகிறவங்களுக்கெல்லாம் அந்த ஞானத்தை தேடி, அதாவது கதிர்காமம் இருக்கு இல்லையா, முருகனுடைய 7ஆம் படை வீடு அது. அங்கே உருவம் கிடையாது, அங்கே ஒரு திரை தான் இருக்கும். திரையினுடைய ஒரு சூட்சம் தான் இருக்கும், ஒரு பெட்டி இருக்கும், அதில் உள்ள சில ஆவணங்கள் இருக்கும். அந்த அறிவுக்குரிய ஒரு தத்துவம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸ்ரீலங்கா ஒரு சிவலிங்கங்கள் புதைப்பட்டு கிடக்கக்கூடிய லட்சம் கோடி ஒரே இடத்துல புதைப்பட்டு இருக்கக்கூடிய இடம்னா ஸ்ரீலங்கா தான். கண்டிப்பாக. அதனால தான் ஸ்ரீலங்கா வந்து ஆன்மீக பூமியாக இப்போ இருக்குது, இன்னும் பெரிய லெவலில் வரப்போகுதுன்றது என்னுடைய கருத்து. நிச்சயமா. பொதுவாக சித்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க வந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலும் சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களால ரொம்ப பெரும் பேசுபொருளாகவும் இருந்தது. நிறைய குறிப்புகள் அதில் எழுதியிருக்காங்க. அதை பயன்படுத்தி மனித குலம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிருக்கு. தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு கூட சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தீர்வாக இருந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த சித்த மருத்துவத்தை ஆன்மீகத்திலிருந்து பிரிக்க முடியுமா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்களை வாழ்ந்துட்டுருக்கோம். காலை எழுந்திரிச்சா உணவு சாப்பிடணும், அதுக்குள்ளே ஓடணும், வேலைக்கு ஓடணும், எல்லாமே இருக்கும். சித்தர்கள் யாருன்னா நமக்கு எல்லாருமே ஒரு பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபங்களில் சித்தநிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து உடலை பற்றியான அறிவை எடுத்துட்டாங்கல்ல. அப்போ மருத்துவம் வந்து தானே ஆகணும். இந்த உடலுக்கு, இந்த கண்ணுக்கு இதுதான், இந்த மூக்குக்கு இதுதான், இந்த நோய் வந்தால் இதுதான் அப்படின்றதுக்கு அறிவு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா ஆன்மீகம் தான் அதில் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமே. நம்ம ஆன்மீகங்களுக்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ இது எல்லாமே நம்ம உடல் சார்ந்து தான் இருக்குது. ஒரு தேங்காய் உடைக்கிறதா இருக்கட்டும், வாழைப்பழம் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உடல் சார்ந்து தான். அதுக்கு நம்ம இப்போ நிறையா சயின்டிஃபிக்காக பேர் வச்சுருக்கோம். வாழைப்பழம்னா பொட்டாசியம், தேங்காய்னா கால்சியம்னு. இதை சித்தர்கள் வந்து அப்படி பேர்களை அவங்க வைக்கலை, அவங்க மறைபொருளாக வச்சுட்டு போயிருக்காங்க. எப்படின்னா ஆணுக்கு, அதாவது வாழைப்பழத்தை வந்து ஆணுக்காகவும் பெண்களுக்கு வந்து தேங்காயும் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த வாழைப்பழத்தினுடைய தத்துவம் உருவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆண்களுக்கு இன்றைக்கும் பொட்டாசியம் தான் கம்மியாக இருக்கும். நீங்கள் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய உடலில் எது கம்மியாக இருந்து நோய் வரும் அப்படின்னா மெயினான பொருள் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ரொம்ப தேவை. ஆனால் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஆண்மை கம்மியாக இருக்கும் பொட்டாசியம் கம்மியாக இருந்தால். அப்போ வாழைப்பழம் தேவை. அதே மாதிரி பெண்களுக்கு அதிகமாக கால் வலிகள், உடல் அந்த காலில் எலும்பு பிரச்சனைகள் வரதெல்லாம் பெண்களுக்கு வரும், ஆண்களுக்கு வராது. ஆண்கள் எவ்வளோ தூரம் நடப்பாங்க, பெண்கள் அதுக்கு நடக்க மாட்டாங்க நான் சொல்லலை. பொதுவான ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மூட்டு வலிகள் அதிகமாக வரும் ஆண்களை விட, ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன தேவைன்னா தேங்காய் தேவை, கால்சியம் தேவை. அன்னைக்கு ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றிணைத்து கொடுத்த ஆற்றல் வந்து தேங்காயை கால்சியத்துக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு விட்டுட்டு போயிடாது. இன்னுமே பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் இது ஓப்பன், அதாவது நம்ம சகஸ்கர சக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு தேங்காயை உடைப்பாங்க, தேங்காயை தலை உடைப்பாங்க.
அது ஓப்பன் ஆகும். ஆனால் நம்ம கண்கால் காண முடியாது. அப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே அங்கே தேங்காய் தேவை. அதுலேயும் 3 கண் இருக்கும். அந்த தேங்காயிலையுமே 3 கண்கள் இருக்கும். அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, அறிவியல் எடுத்திருக்காங்க. சித்தர்கள் சும்மா கிடையாது. தன் வாழ்நாள் முழுவதும் தன் சிந்தனைகள், தன்னுடைய எண்ணங்களுக்குள்ள உள்ள 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 போய்கிட்டே இருக்கும். அப்போ தான் காது வழியாக பேச ஆரம்பிப்பாங்க. அந்த எனர்ஜி நம்மளோட பேசும். நிறைய நேரம் நான் ஆதியில் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. கடவுள் நம்ம கூட பேசும்போது நம்ம பயந்த நிலைகள் எனக்கு ரொம்ப உண்டு. என்னுடைய தாயாரை நான் அதை அப்போல்லாம் கட்டி பிடிச்சி தூங்குவேன். ஏன்னா ஐயோ ஏதோ சொல்ல வருது. பேசுவாங்க, நம்ம கூட பேசுவாங்க. அப்போ நம்ம ஒரு வாழ்வியல் தானே, அப்போ நம்ம அதை கடந்து போகணும். இது வேண்டான்னு தோணும். இறப்புனா என்ன, இதுக்கு நீ இதை செஞ்சேன்னா இது சரியாகும், குழந்தை இல்லைன்னா இதுதான், குழந்தை இல்லாதவங்க கருவறைனா என்ன, கருவறைக்குள்ளே குழந்தை எப்படி உருவாகுது, அதுக்கு எப்படி அந்த பனிக்கூட நீர் உருவாகுது, இதெல்லாம் எனக்கு உள்ளே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எப்போ வரும்னா மெய் ஞானத்தை அடையும் போது தான். இந்த பூக்கள்ல இது இருக்குது, ஏன்னா அது அந்த வண்ணத்தால் ஆனது, இந்த வண்ணத்தால் ஆனதுன்னா அது இதுக்குள்ளே இதுதான் இருக்கணும் அப்படின்றது சித்த நிலை. உடலை அர்ப்பணிச்சிடுறாங்க. அந்த உடலுக்குள்ளே அது பேச உள்ளே வந்துடும். நான் மலேசியாவில் நடந்த அனுபவத்தை உங்களுக்கு ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன். நமக்குள்ள அந்த சித்தர்கள்னு சொல்லக்கூடிய ஞானத்தை அடைந்த ஆத்மா நம் உடலுக்குள்ளே வந்துடும். அதனால தான் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல் சித்தர்களுக்கு இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது நிறைய கதைகளை சொல்கிறாங்க. அவங்க உடம்பு இங்கே போட்டுட்டு போயிட்டாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உடலை போட்டுட்டு போகிறதெல்லாம் கிடையாது. கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னா, உடல் தயார் நிலையில் இருக்கணும். அந்த உடல் தயார் நிலையில் இருக்கக்கூடியதுக்கு மனம் என்ற கூடிய ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது மூளையும் மனமும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கோ அந்த உடலை தயார்படுத்திகிட்டே இருக்கும். சித்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா தயார்படுத்தி அந்த கூட்டுக்குள்ளே அது வரும். அந்த கூட்டுக்குள்ளே தான் அதை நான் சொல்லல, மனிதர்களே என்னவா இருக்கும், தான் செய்ய வேண்டிய விஷயங்களை பூரா சிலம்பாட்டத்தை சொன்னேன் இல்லையா, அது எப்படி தான் செய்யக்கூடியதை ஃபினிஷிங் பண்ணால் வந்திருக்கோ அதை ஃபினிஷ் பண்ண வந்திருக்கு. அதே மாதிரி தான் சித்தர்கள் இந்த உடலுக்குள்ளே போய் அந்த மருத்துவத்தை, ஏற்கனவே அவர் கற்றுக்கிட்ட மருத்துவத்தை, தெரிந்த மருத்துவத்தை இந்த மனித குலத்துக்கு இப்போ இருக்கிற உடல் மூலமாக கொடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த மருத்துவம், உண்மையான மருத்துவம் இப்போ காலகட்டத்தில் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சித்த மருத்துவங்கள் இப்போ வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அலோபதியில் இருக்கிறவங்களே சித்த மருத்துவத்துக்கான மருத்துவத்தை எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நோய் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அது ஒன்லி சித்த மருத்துவத்தால் தான் இனிமேல் கண்டுபிடிக்க முடியும், சொல்ல முடியும். அதுதான் ஒன்று. சித்த மருத்துவங்கள் என்ன, வெறும் இலைகள், பட்டைகள். ஏன்னா நமக்கு முன்னோர்கள் யாருன்னா மரம், செடி, கொடி, பறவை, விலங்கு. இதுக்கு அடுத்து தான் நம்ம 6வது. மரம் ஓரறிவு, மரம், செடி, கொடி, பறவை, விலங்கு. இது 5லிருந்து அடுத்தது தான் நம்ம 6வது அறிவு. இதிலிருந்து தான் மருத்துவமே இருக்கும், வேற எதுலேயுமே கிடையாது. ஜாதக நோட்லேயே இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதக நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மரமே இருக்கும், உங்களுக்கான பறவை இருக்கும், உங்களுக்கான விலங்கு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆலமரம் இருக்குது அப்படின்னா, ஆலமரத்தை போய் வழிபாடு பண்ணுறது இல்லை, மருத்துவத்துமாக நீங்கள் எடுக்கணும். வழிபாடுன்ற பேரில் நம்ம போய் உட்காரலாம், பக்தியாக இருக்கலாம், எனர்ஜி உள்ளே போகும். நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டினாலும் உங்கள் கண்ணு வழியாக காது வழியாக உள்ளே போகும். இது பக்தி. இதை சார்ந்து அந்த இலையை எடுத்து கஷாயமாக போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலுக்கான தீர்வுகள் கிடைக்கும். கண்டிப்பாக. இதை தான் சித்தர்கள் சொன்னாங்க, மருத்துவங்களாக கண்டுபிடிச்சாங்க, அதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பல தகவல்களை நீங்கள் இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை அவங்களுடைய மனசுக்குள்ளே உட்கடத்துறதுக்கு ஒரு ஆகச்சிறந்த கருவியாக இந்த நேர்காணல் இருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.